வாழ்க தமிழ், வளர்க தமிழ்மண். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இப்போ செகண்ட் ரவுண்டு ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் தயாராக இருக்கோம். ஆனால் நம்ம மனக்குழப்பந்தான் இன்னும் நம்மளை விட்டு போகலை. சில பேர் என்னிட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஈசின்னா என்ன சார், ஈசி பிரான்ச்சில் என்னென்ன சப்ஜெக்ட் சார் வரும் அப்படிங்கிறாங்க. சிலர் ஈசி படித்தா நல்லதா சார் அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் ஈசி படித்தா நல்ல சம்பளத்தில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குமா, இப்படி பல கேள்விகள் என்னிடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு ஒரே பதில், நல்ல கல்லூரியாக பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் சிஎஸ்சி வேணும், ஐடி வேணும், ஏஐடிஸ் வேணும்னு நினைக்காதங்க. ஈசி பிரான்ச்சு கிடைத்தால் போதும், மிகவும் நல்லது. அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு அதுவே போதும். இப்போது ஈசி பிரான்ச்சிலுடைய, அதாவது அந்த ஈசி பிரான்ச்சு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்னென்ன படிக்கணும், அதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு ஒரு ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது டிசைனிங், டெவலப்பிங், டெஸ்டிங் அப்படின்னு ஒரு 3 கண்டென்ட் வச்சுக்கோங்க. இதில் ஈசி கோர் சப்ஜெக்ட், எலக்ட்ரானிக்ஸ் கோர், கம்யூனிகேஷன் கோர் அப்படின்னு இருக்கும். சர்க்யூட் தியரி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் சொல்கிறேன். இதுதான் அங்கே முக்கியமாக இருக்கக்கூடியது. சர்க்யூட் தியரி இருக்கும். அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதில் என்ன படிப்பீங்கன்னா ஐசி, டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு, சென்சார், இதை படிப்பேங்க. அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னு அதில் மாஸ்பெட்டு, இந்த மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக படிப்பீங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, லாஜிக் சர்க்யூட்ஸு, இந்த மாதிரி படிப்பீங்க. சிக்னல் அண்ட் சிஸ்டம்ஸ், சிக்னல் தான் இப்போ நமக்கு மெயின், சிக்னல் சிஸ்டத்தை பற்றி படிப்பீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, அதாவது ஃபைபர் ஆப்டிக்ஸ், அதை பற்றி அந்த கேபிள் அந்த ரிலேட்டாக படிப்பீங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிரான்ஸ்மிட்டரு, ரிசீவரு, மைக்ரோ ப்ராசஸரு, மைக்ரோ கண்ட்ரோலர், ட்ரோன், இப்போ நம்ம ட்ரோன் வேறு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இதை பற்றி படிப்பீங்க. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், மேக்ஸ் பேப்பர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், நல்லா படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இருக்கும். எம்பெடட் சிஸ்டம், அதாவது கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இப்போ மேக்ஸிமம் எம்பெடட் சிஸ்டம் கொண்டாந்தாச்சு. விஎல்ஐசி டிசைனிங், சிப் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அனலாக் டிஜிட்டல் சர்க்யூட் டிசைன் இன்ஜினியர்னு இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க இதை பற்றி. ஏரோஃபேஸு, மெடிக்கல் டிவைசஸ்ஸு, இதெல்லாம் ஈஸி படித்தவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். சிக்னல் ப்ராசஸிங், அதான் சொல்கிறேன்ல, வாய்ஸ் ரெக்கக்னைசரு, வீடியோ ப்ராசஸிங்கு, இமேஜ் ப்ராசஸிங், இதெல்லாம் இப்போ சிக்னல் ப்ராசஸிங் பற்றி நீங்கள் படிப்பீங்க. இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் உங்களுக்கு வேலைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் கோர் பிரான்ச்சுன்னு சொல்லணுன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டு, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்டு, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டெலிகம்யூனிகேஷன் சைடு பார்த்தோன்னா பிஎஸ்என்எல், ரிலையன்ஸு, எம்டிஎன்எல், இந்த மாதிரி கம்பெனிகளும் உங்களுக்கு இருக்குது. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி கம்பெனிகளை பார்த்தா இன்டெல், ஏடிஎம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சாம்சுங்கு, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதே இதில் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக டெலிகம்யூனிகேஷனில் அதில் பார்த்தோன்னா சிஸ்கோ, நோக்கியா, எரக்ஷன், ஹவாய், இந்த மாதிரி கம்பெனிகளும் உங்களுக்கு நிறையா வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 5G, 6G, இந்த மாதிரியெல்லாம் இன்னும் வரப்போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் படித்தால் இருக்குது. இது போக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சைடு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் 3rd செம் 4th செம்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோன்னா, நல்ல கம்ப்யூட்டர் பேப்பர் நிறையா எடுங்க. எலக்டிவ் பேப்பர்லாம், கம்ப்யூட்டர் பேப்பர், ப்ரோக்ராமிங் பேப்பராக எடுத்து படிக்கலாம். படித்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிர்லா சாஃப்ட், காக்னசன்ட், கச்சியல் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், ஆரக்கல், டெக்ஸா கன்சல்டன்சி சர்வீஸு, டெக் மஹேந்திரா, ஜோஹோ கார்பரேஷன், அரிசென்ட், இது மாதிரி கம்பெனிகள் எல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாம் ஈஸி பையங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நல்ல கம்பெனிகளில் நமக்கு வேலை இருக்குது. கோர் கம்பெனியும் சரி, சாஃப்ட்வேர் கம்பெனியும் சரி, நமக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.